இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். 2 லிட்டர் சூப் செய்முறைங்க. இப்ப நான் ஒரு வெயிட் ஸ்கேல் மிஷின்ல ஒரு பாத்திரத்த வச்சு, இப்ப நான் 1500 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேன். 1500 எம்எல்ங்க. தண்ணி சரியா இருக்கு. இன்னொரு பாத்திரத்துல ஒரு 500 மில்லி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பாத்திரத்துல 80 கிராம் மசாலா 1 லிட்டருக்கு 40 கிராம், 2 லிட்டருக்கு 80 கிராம் மசாலாவ போட்டு நான் தட்ட போட்டு மூடி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நான் வெயிட் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ் இது 3ம் சேர்ந்த மாதிரி நான் ஒரு 500 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றேன். நீங்க வேணுனா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்திக்கலாம். நான் 1500 மில்லி தண்ணி ஊத்தி வச்சிருந்த பாத்திரத்த போட்டு நானு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்றேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தீங்களா 500 கிராம் போட்டு தட்ட போட்டு மூடுவோம். ஒரு 5 நிமிஷத்துல கொதிச்சிரும். கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல 500 மில்லி தண்ணீல 80 கிராம் மசாலாவ போட்டு வச்சிருந்தீங்களா, அத கட்டி இல்லாம நல்லா கரைச்சு, இப்போ அந்த 1200 மில்லி தள்ளி பாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னாக்கா, ஒரு தட்ட போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா, இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. நான் ஒரு பிளேட், கப்பு, ஸ்பூன் வச்சிருக்கேன். இதுல ஸ்வீட் கார்ன் சூப்ப ஊத்திட்டு, மேல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவினீங்கன்னா, சூப் ஹெல்த்தியா வேணும்னா, நீங்க கொத்தமல்லி மட்டும் தூவி சாப்பிடலாம். பிசினஸ் பர்ப்பஸ்னா மேல கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் தூவிட்டு சாப்பிடலாம். ஹோம் யூசர் அல்லது பிசினஸ் யூஸ்க்கு உங்களுக்கு மசாலா தேவைப்படுதுன்னா, என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.